நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரைச் சேர்ந்த 9 வயது சிறுமி வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்தார். திடீரென மாயமானார். பல மணி நேரம் பெற்றோர், உறவினர்கள், அப்பகுதி மக்கள் தேடினர். கடைசியில் சாக்குப்பையில் சிறுமி உடலை மூட்டையாக கட்டி கழிவுநீர் கால்வாயில் யாரோ வீசியிருந்தனர். சிறுமியின் கை கால்கள் கட்டப்பட்டிருந்தன. 2024 மார்ச் 2ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் புதுச்சேரி மக்களை கொந்தளிக்க வைத்தது. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற கொலையாளிகளை கைது செய்ய கோரி புதுச்சேரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீஸ் நடத்திய விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த 19 வயது கருணாஸ், 57 வயது விவேகானந்தன் ஆகியோர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றது தெரியவந்தது. இருவரும் கைது செய்யப்பட்டனர். தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியிடம் நைசாக பேசி கருணாஸ் அழைத்து சென்றுள்ளான். விவேகானந்தன் வீட்டில் வைத்து இருவரும் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். அப்போது சிறுமி மூச்சு திணறி உயிரிழந்து விட்டார். அதனால் கை கால்களை கட்டி உடலை கழிவுநீர் கால்வாயில் வீசிவிட்டோம் என கொலையாளிகள் வாக்குமூலம் அளித்தனர். வழக்கு விசாரணை கோர்ட்டில் நடந்தபோதே விவேகானந்தன் சிறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். தொடர்ந்து வழக்கை விசாரித்த புதுச்சேரி போக்சோ விரைவு கோர்ட் நீதிபதி சுமதி கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி தீர்ப்பளித்தார். கருணாஸ் குற்றவாளி என அறிவித்தார். இன்று தண்டனை விவரத்தை நீதிபதி சுமதி அறிவித்தார். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளி கருணாஸ் என்ற காக்கா கருணாசுக்கு தூக்கு தண்டனை விதித்து சுமதி தீர்ப்பளித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு புதுச்சேரி அரசு ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவில் நீதிபதி கூறியுள்ளார். முத்தியால்பேட்டை சிறுமி கொடூர கொலை வழக்கில் புதுச்சேரி விரைவு நீதிமன்றம் இன்று குற்றவாளி காக்கா என்கின்ற கருணாஸுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கு கடந்த 2/3/2024 அன்று புதுவை இருந்து சிறுமி கடத்தப்பட்ட போது பெறப்பட்ட புகார் மூலம் தொடங்கியது. இந்த வழக்கின் சார்ஜ் ஷீட் புதுவை போலீசாரால் கடந்த 2/5/2024 அன்று 560 பக்கங்கள் கொண்ட சார்ஜ் ஷீட் போடப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணை கடந்த 25/11/2024 தொடங்கப்பட்டு 30/4/2026 அன்று தீர்ப்பு வெளிவந்தது. தீர்ப்பில் குற்றவாளி காக்கா என்கின்ற கருணாஸ் என்று நிரூபணமானது. அந்த தீர்ப்பின் தண்டனை விவரம் இன்று ப்ரொபேஷன் ஆஃபீஸரோட ரிப்போர்ட்டுக்கு பிறகு இன்று வெளியிடப்பட்டது. இன்று வந்த தீர்ப்பில் தண்டனை விவரத்தில் குற்றவாளி காக்கா என்கின்ற கருணாஸுக்கு கொலை குற்றத்திற்காகவும் போக்சோ 3 பிரிவுகளிலும் மரண தண்டனை என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஏற்கனவே நான் சொன்னபடி 54 அரசு தரப்பு சாட்சியங்களை விசாரித்துள்ளோம். 81 ஆவணங்களை அரசு தரப்பு சான்றாவணங்களாக கோர்ட்டில் பதிவு செய்துள்ளோம். 37 சான்று பொருட்கள், அதாவது ஆதாரங்களை கோர்ட்டில் சமர்ப்பித்து இந்த வழக்கு வெற்றிகரமாக முடிந்துள்ளது. சட்டபூர்வமாக அந்த குழந்தையின் குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய நியாயம் கிடைத்துவிட்டதாக நான் நம்புகிறேன். மேலும் சிறுமியின் குடும்பத்தாருக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடாக புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு திருமதி MD சுமதி அவர்கள் தெரிவித்துள்ளார். மரண தண்டனை என்றது தூக்கு தண்டனை. அவர் சாகுற வரைக்கும் தூக்கில் போடுற தண்டனை. 302 IPC கொலை குற்றத்துக்கும் போக்சோ பிரிவுகள் 5G கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கும் 5J4 பாலியல் பலாத்காரத்தின் மூலம் சிறுமிக்கு இறப்பு ஏற்படுத்திய வகையிலும் 5M 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தையை பலாத்காரம் பண்ண 3 பிரிவுகளிலும் செக்ஷன் 6 அதற்கு தண்டனைக்கான செக்ஷன். அந்த செக்ஷனில் டெத் பெனால்ட்டி மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அதாவது 302 IPCலையும் செக்ஷன் 6 போக்சோவிலையும் மரண தண்டனை அளிச்சிருக்கிறாங்க. புதுச்சேரியில் இதுக்கு முன்னாடி கடந்த 2000 பார்வதிஷா வழக்கில்
கமல்ஷா என்பவருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 2013ஆம் ஆண்டு 3 கொலை வழக்குகள், காலாப்பட்டில் நடந்த 3 கொலை வழக்குகளில் 2 பேருக்கு, கும்மி குமரன் மற்றும் செண்பக குமரன் ஆகிய 2 பேருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. கமல்ஷா வழக்கில் உயர்நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனையாக அந்த தூக்கு தண்டனையை மாற்றி இருந்தது. அந்த வழக்கின் போது கமல்ஷா காலாப்பட்டு மத்திய சிறையில் அவர் தற்கொலை செய்து கொண்டார். கும்மி குமரன் செண்பக குமரன் வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு சென்றது. இவர் மேல்முறையீடு செல்வாரா, அப்பீல் போவாரா, அப்பீல் போனால் உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இது அவரோட வழக்கு. அவங்க அப்பீல் போவாங்களா இல்லையான்றது விவரம் எங்களுக்கு எதுவும் தெரியல. அப்பீலுக்கு குறுகிய காலம் மட்டும்தான் இருக்குது. 1 வாரம் டைம் மட்டும்தான் கொடுப்பாங்க. மற்றபடி சீக்கிரமாக செய்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்வாங்க. ஏற்கனவே எங்களோட வாதங்கள் சிறப்பாக முடிஞ்சிருக்கு. எல்லா வகையிலையும் நிரூபணமானதுனால தான் அவருக்கு தூக்கு தண்டனையை கொடுத்துருக்குறாங்க. தூக்கு தண்டனையை எப்போதும் ஹைகோர்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். அது இம்மிடியட்டாக இன்றைக்கி இல்லை நாளைக்கே வந்து ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு அவங்க மேல் நடவடிக்கைகளில் உச்சநீதிமன்றத்துக்கோ இல்லை ஜனாதிபதிகிட்டையோ போகாத பட்சத்தில் அதை கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இதே நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நிறைவேற்றும். இல்லை மேல் நடவடிக்கைகள்லாம் போனாங்கன்னா அதை பொறுத்து தான் இது அமையும். இல்லை சார், புதுச்சேரி வழக்கறிஞர்கள் எல்லோரும் இந்த குழந்தைய தன்னோட சொந்த குழந்தையாக தான் நினச்சி எந்த ஒரு வழக்கறிஞரும் இந்த வழக்கில் எதிரிக்காக ஆஜராகாத பட்சத்தில் விழுப்புரத்தை சேர்ந்த சீனியர் வழக்கறிஞர் ஒருவரை தான் இந்த நீதிமன்றம் இலவச சட்ட உதவி மையம் மூலமாக வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கை நடத்தினாங்க. தீர்ப்பு தினம் என்பதால் நீதிமன்ற வளாகத்தில் இன்று போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. சிறுமிக்கு நீதி கிடைத்துவிட்டதாக புதுச்சேரி மக்கள் கருத்து தெரிவித்தனர்.